என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் 4 times more than, அதுதான் ரொம்ப முக்கியம், 4 times more than சொல்லியிருக்காங்க. இப்போ 4 timesன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4 இன்ட்டுன்னு போட்டுக்கலாம். இப்போ 4 times more அப்படின்னு கொடுத்ததுனால என்ன பண்ணோன்னா 4 கூட ஒன்று ஆட் பண்ணி 5 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன் போகணும். அப்போது வால்யூம் ஆஃப் ஸ்பியரோடைய வால்யூம் வந்து 4/3 பை ஆர் கியூப். நான் வந்து ஸ்பியரோட ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். 4 times more than சொல்லியிருக்கிறதுனால 5ன்னு எடுத்துக்கிறேன். 5 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? ஸோ இது கோனோடையது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்மால் ஆர் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன். ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கும். ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு கோன் அப்படின்னா இது ஹைட், கோனுடைய ஹைட் இது. நெக்ஸ்ட் வந்து இது ரேடியஸ், இந்த பேஸ் வந்து கோனோட ரேடியஸ். இது தான் வந்து என்னென்னா ஸ்லாண்ட் ஹைட். அப்போ ஸ்லாண்ட் ஹைட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஹைட்டும் ரேடியஸும் இருந்துச்சுன்னா ஹைப்போடென்யூஸ் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். h² + r² = l². ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச் வந்து கண்டுபிடிக்கணும். கொஷினில் வந்து ரேடியஸ் ஆஃப் கோனும் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கேபிட்டல் ஆர் = ஸ்மால் ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆரோடைய வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ பைக்கு பை கேன்சல், 3க்கு 3 கேன்சல், இங்கே க்யூப் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போது மீதி ஒரு ஆர் மட்டும் இருக்கும். இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது, மீதி ஒரு ஆர் மட்டும் இருக்கும். அந்த ஆரோட வேல்யூ 15. ஸோ 4 × 15 = 5 × h. ஸோ 5 கேன்சல் பண்ணோன்னா 5 3s are 15. ஹெச்சோட வேல்யூ 12. அப்போ இதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஹெச் வந்து 12² ஆர் வந்து 15² = l². 144 + 15² 225 l². ஸோ இது வந்து 369 = l². இது வந்து 9 டேபிளால் டிவைட் ஆகும். ஸோ 9 × 41 l². அப்போது 3 ரூட் எடுத்தோம் அப்படின்னா l² ஸ்கொயரில் இருக்கிறது ஈக்குவலுக்கு என்னென்ன வந்து அது ரூட் ஆகும். ஸோ ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3√41 சென்டிமீட்டர் = l. அப்போ ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ வந்து 3√41. ஸோ ஈஸியான சம்.